ஆபரேஷன் எபிக் ஃபியூரி என்று பெயரிடப்பட்ட அமெரிக்காவின் வான்வெளி தாக்குதலில் ஈரானின் அதிஉயர் ஆன்மீக தலைவர் அயத்துல்லா அலி கமேனி கொல்லப்பட்டார். ஈரான் மீதான போருக்கு சிம்ம கர்ஜனை என்று பெயரிடப்பட்டிருந்தது. ஈரான் பெண்கள் தொடக்க பள்ளியில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் 40 பேர் கொல்லப்பட்டனர். ஈரான் ஆயுதங்களை போட்டுவிட்டு சரணடைய வேண்டும் அல்லது மரணத்தை சந்திக்க வேண்டும். Lay down your arms or face certain death. கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம். வணக்கம் நண்பர்களே. ஈரான் மீது அமெரிக்காவும் இஸ்ரேலும் நேற்று தொடங்கிய போர் நேற்றே உச்சத்தை தொட்டது. ஆபரேஷன் எபிக் ஃபியூரி என்று பெயரிடப்பட்ட அமெரிக்காவின் வான்வெளி தாக்குதலில் ஈரானின் அதிஉயர் ஆன்மீக தலைவர் அயத்துல்லா அலி கமேனி கொல்லப்பட்டார். உலகின் தீய மனிதர் கொல்லப்பட்டு விட்டார் என அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். ஈரானின் உச்சபட்ச தலைவர் கமேனியின் அலுவலகமான லீடர்ஷிப் ஹவுஸை குறிவைத்து அமெரிக்கா தாக்குதல் நடத்தியது. இந்த தாக்குதலில் கமேனியின் இருப்பிடம் முற்றிலும் தரைமட்டமானதாகவும் நவீன தொழில்நுட்ப கண்காணிப்பு மூலம் அவர் இருந்த இடத்தை உறுதி செய்தே இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். கமேனியின் அலுவலகம் மீதான இந்த தாக்குதலுக்கு ஆபரேஷன் எபிக் ஃபியூரி என்று தனிப்பெயர் கொடுக்கப்பட்டிருந்தது. இது குறித்து தன்னுடைய பதிவில் ட்ரம்ப் என்ன கூறியிருந்தார் என்பதை பார்ப்போம். எங்களுடைய உளவுத்துறை மற்றும் அதிநவீன கண்காணிப்பு அமைப்புகளிடமிருந்து அவரால் தப்பிக்க முடியவில்லை. இஸ்ரேலுடன் இணைந்து நாங்கள் மேற்கொண்ட இந்த நடவடிக்கையில் அவரோ அல்லது அவருடன் சேர்ந்து கொல்லப்பட்ட மற்ற தலைவர்களோ தற்காத்துக் கொள்ள எதுவுமே செய்ய முடியவில்லை. எவ்வாறாயினும் மத்திய கிழக்கு முழுவதும் மற்றும் உலகம் முழுவதும் அமைதியை நிலைநாட்டும் எங்களது இலக்கை அடையும் வரை இந்த தீவிரமான மற்றும் துல்லியமான குண்டுவீச்சு தாக்குதல்கள் இந்த வாரம் முழுவதும் தடையின்றி தொடரும் என்று ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார். இஸ்ரேலிய உளவு அமைப்புகள் கமேனியின் உடல் மீட்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியிட்டுள்ளன. கமேனி உயிரிழந்த செய்தி பரவியதை தொடர்ந்து தெஹ்ரானில் சில பகுதிகளில் மக்கள் கொண்டாட்டங்களில் ஈடுபட்டதாகவும் அதே நேரம் சில இடங்களில் போராட்டங்கள் வெடித்ததாகவும் செய்திகள் வெளியாகி உள்ளன. கமேனி மரணத்தை ஈரானிய அரசு தொலைக்காட்சியும் உறுதிப்படுத்தியது. கமேனி மரணத்திற்கு ஈரான் 40 நாட்கள் துக்கம் அனுசரிக்கும் என அரசு தொலைக்காட்சியின் செய்தி வாசிப்பாளர் கண்ணீருடன் தெரிவித்தார். حضرت امام خامنه ای با نوشیدن شهد گوارای شهادت در ماه مبارک رمضان به ملکوت اعلی پیوست. ஈரானின் உச்ச தேசிய பாதுகாப்பு கவுன்சிலின் அறிக்கையுடன் ஈரானில் உள்ள பல அரசு ஊடகங்கள் அயத்துல்லா அலி கமேனி மரணத்தை உறுதிப்படுத்தின. கமேனியின் தியாகம் அடக்குமுறையாளர்களுக்கு எதிரான போராட்டத்தில் ஒரு எழுச்சியின் தொடக்கமாக இருக்கும் என்று அந்த அறிக்கையில் கூறப்பட்டிருந்தது. முன்னதாக நேற்று பிப்ரவரி 28 காலை ட்ரூத் சோஷியலில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வெளியிட்டிருந்த காணொளியில் ஈரானுக்கு எதிராக மிக பெரும் போர் நடவடிக்கைகளை அமெரிக்கா தொடங்கிவிட்டது என போர் பிரகடனம் செய்தார். The United States military began major combat operations in Iran. Our objective is to defend the American people by eliminating imminent threats from the Iranian regime. ஈரான் மீது முன்னெச்சரிக்கை தாக்குதலை தொடங்கிவிட்டோம் என இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் கட்ஸும் நேற்று அறிவித்திருந்தார். இஸ்ரேல் முழுவதும் ஒரு சிறப்பு மற்றும் நிரந்தர அவசர நிலையை அவர் அறிவித்தார். ஈரான் மீதான போருக்கு சிம்ம கர்ஜனை என்று பெயரிடப்பட்டிருந்தது. ஈரான் தலைநகர் தெஹ்ரான் உள்பட ராணுவ முக்கியத்துவம் வாய்ந்த கெர்மன்ஷா, கியூம், இஸ்ஃபஹான், தப்ரீஸ், கராஜ் ஆகிய 5 நகரங்களில் வெடிப்பு சத்தங்கள் கேட்டன. அங்கிருந்து புகைமூட்டம் எழுவதை புகைப்படங்கள் காட்டின. சமூக ஊடகங்களில் பரவி வரும் காணொளிகள் குண்டுவெடிப்பு நடந்த இடங்களுக்கு அருகில் இருந்தவர்கள் வீதியில் ஓடுவதை காட்டுகின்றன. அலறல் சத்தங்களும் அழுகை சத்தங்களும் பின்னணியில் கேட்கின்றன. தெஹ்ரானில் மூத்த அரசியல்வாதிகளும் பாதுகாப்பு அதிகாரிகளும் இருக்கும் இடங்களை குறிவைத்து
தாக்குதல் நடத்தப்பட்டதாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்திருக்கிறது. இரவில் அல்லாமல் காலை நேரத்தில் தாக்குதல் நடத்தியதன் நோக்கம் நிறைவேறியதாகவும் இஸ்ரேல் ராணுவம் கூறியது. தாக்குதலின் விளைவுகளை மதிப்பிட்டு வருவதாக இஸ்ரேல் ராணுவ அறிக்கை தெரிவித்தது. மேலும் தெற்கு ஹோர்மோஸ்கான் மாகாணம் மினாப் கவுண்டியில் உள்ள ஈரான் பெண்கள் தொடக்க பள்ளியில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் 40 பேர் கொல்லப்பட்டனர். இதை ஈரான் அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள IRNA செய்தி நிறுவனத்திடம் உள்ளூர் அதிகாரி ஒருவர் தெரிவித்திருந்தார். அசாரே தயேபே பெண்கள் மேல்நிலைப் பள்ளி மீதான தாக்குதலில் மேலும் 48 பேர் காயமடைந்ததாகவும் இறப்பு எண்ணிக்கை அதிகரித்து வருவதாகவும் மாகாண ஆளுநர் மஹமது ரக்மஹர் கூறியிருக்கிறார். இந்த தாக்குதல்களுக்கு பதிலடியாக ஏவுகணைகளை ஈரான் வீசியதாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்திருக்கிறது. நேற்று காலை 8:15 மணிக்கு இஸ்ரேல் முழுவதும் சைரன் ஒலிகள் கேட்டன. இது சாத்தியமான ஏவுகணை தாக்குதல் அச்சுறுத்தல் குறித்து மக்களுக்கு எச்சரிக்கை விடுத்தது. இஸ்ரேல் எல்லையில் உள்ள ஜோர்டான் தன்னுடைய பிரதேசத்தை நோக்கி வந்த 2 பாலிஸ்டிக் ஏவுகணைகளை தங்களது ராணுவம் சுட்டு வீழ்த்தியதாக கூறுகிறது. குவைத்தில் அமெரிக்க விமானப்படை இருக்கும் அலி அல் சலேம் விமான தளத்தை ஈரானின் பாலிஸ்டிக் ஏவுகணைகள் பதம் பார்த்ததாகவும், ஆனால் அவற்றை குவைத் வான் பாதுகாப்பு படைகள் இடைமறித்து அழித்து விட்டதாகவும் குவைத் ராணுவ அமைச்சக செய்தி தொடர்பாளர் கர்னல் சவுத் அப்துல் அஜீஸ் அல் அத்வார் தன்னுடைய எக்ஸ் பதிவில் குறிப்பிட்டிருக்கிறார். கத்தார் நாட்டு எல்லையை நோக்கி வந்த ஈரான் ஏவுகணைகளை அமெரிக்காவின் பேட்ரியாட் பாதுகாப்பு அமைப்பு இடைமறித்து அழித்ததாக கத்தார் அதிகாரி ஒருவர் AFP செய்தி நிறுவனத்திடம் தெரிவித்தார். அமெரிக்க கடற்படையின் 5வது தளமான பஹ்ரைனிலும் வெடிப்புகள் பதிவாகி உள்ளன. பஹ்ரைனில் உள்ள அமெரிக்க கடற்படை சேவை மையம் ஏவுகணை தாக்குதலுக்கு இலக்கானது என்று பஹ்ரைன் அரசு செய்தி நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. இதைத் தொடர்ந்து அவசரகால எச்சரிக்கை ஒலி அடுத்தடுத்து எழுந்தன. பஹ்ரைனுக்கு ஏவுகணை மற்றும் ட்ரோன் அச்சுறுத்தல்கள் இருப்பதாக கூறப்பட்ட நிலையில் அமெரிக்க தூதரகம் தங்களது குடிமக்களை பாதுகாப்பான இடத்தில் தஞ்சமடையுமாறு ஏற்கனவே எச்சரித்திருந்தது. இதனிடையே ஈரானில் இருந்து இஸ்ரேலை நோக்கி ஏவப்பட்ட ஏவுகணைகளை இஸ்ரேல் ராணுவம் கண்டுபிடித்து அழித்தது என்று இஸ்ரேல் ராணுவம் தன்னுடைய அறிக்கையில் கூறியிருக்கிறது. அந்த அறிக்கையில் என்ன கூறப்பட்டிருந்தது என்பதை பார்ப்போம். ஈரானில் இருந்து இஸ்ரேல் நோக்கி ஏவப்பட்ட ஏவுகணைகள் அடையாளம் காணப்பட்டதை தொடர்ந்து நாடு முழுவதும் பல பகுதிகளில் சைரன்கள் ஒலிக்கப்பட்டன. ஹோம் ஃப்ரண்ட் கமாண்டின் வழிமுறைகளை பின்பற்றுமாறு பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்பட்டார்கள். பாதுகாப்பு என்பது காற்று புகாத அமைப்பு அல்ல. எனவே ஹோம் ஃப்ரண்ட் கமாண்டின் வழிகாட்டுதல்களை பொதுமக்கள் கடைபிடிப்பது அவசியம் என இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்தது. போர் நடவடிக்கையை தொடர்ந்து தன்னுடைய வான்வழியை விமானங்களுக்கு மூடியது இஸ்ரேல். இஸ்லாமிய புரட்சிகர காவல் படையுடன் தொடர்புடைய தஸ்னீம் என்கிற செய்தி ஏஜென்சி ஈரானின் வான்வழியும் மூடப்பட்டு விட்டதாக அறிவித்திருக்கிறது. முன்னதாக நேற்று பிப்ரவரி 28 காலை ட்ரூத் சோஷியலில் வெளியான காணொளி மூலம் போர் தொடங்கி விட்டதை அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அறிவித்திருந்தார். அதை அவர் போர் பிரகடனமாகவே அறிவித்திருந்தார். A short time ago, the United States military began major combat operations in Iran. அவர் என்ன தெரிவித்திருந்தார் என்பதை பார்ப்போம். ஈரானில் ஒருபோதும் அணு ஆயுதம் இருக்க முடியாது. அதனால்தான் ஆபரேஷன் மிட்நைட் ஹேமர் மூலம் போர்டோ, நடாஜ் மற்றும் இஸ்ஃபஹானில் இருந்த ஈரானின் அணுசக்தி திட்டங்கள் தாக்கப்பட்டன. It has always been the policy of the United States, in particular my administration, that this terrorist regime can never have a nuclear weapon. That is why in Operation Midnight Hammer last June, we obliterated the regime's nuclear program at Fordo, Natanz, and Isfahan. நாங்கள் ஒரு ஒப்பந்தத்தை உருவாக்க பலமுறை முயன்றோம். தனது அணுசக்தி திட்டத்தை கைவிடுவதற்கான ஒவ்வொரு வாய்ப்பையும் ஈரான் நிராகரித்தது. But Iran refused, just as it has for decades and decades. They've rejected every opportunity to renounce their nuclear ambitions, and we can't take it anymore. ஐரோப்பாவில் உள்ள நட்பு நாடுகளையும்
வெளிநாடுகளில் உள்ள அமெரிக்க துருப்புகளையும் அச்சுறுத்தும் விதத்தில் அமெரிக்காவை எட்டக்கூடிய தொலைதூர ஏவுகணைகளை ஈரான் தொடர்ந்து தயாரித்து வந்தது. Instead, they attempted to rebuild their nuclear program and to continue developing long-range missiles that can now threaten our very good friends and allies in Europe, our troops stationed overseas, and could soon reach the American homeland. அமெரிக்காவுக்கு எதிராக முடிவில்லாத இரத்த கிளறி மற்றும் படுகொலை பிரச்சாரத்தை ஈரான் அரசு நடத்தி வருகிறது. இதனால் ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா போரை தொடங்கி இருக்கிறது. And we will ensure that Iran does not obtain a nuclear weapon. It's a very simple message. For these reasons, the United States military is undertaking a massive and ongoing operation to prevent this very wicked, radical dictatorship from threatening America and our core national security interests. ஈரான் ஏவுகணை உற்பத்தியை அமெரிக்கா தரைமட்டமாக்கி அதன் கடற்படையை அழிக்கப் போகிறது. We are going to destroy their missiles and raise their missile industry to the ground. It will be totally, again, obliterated. We are going to annihilate their navy. ஈரான் அரசிடமிருந்து வரவிருக்கும் அச்சுறுத்தல்களை ஒழிப்பதன் மூலம் அமெரிக்க மக்களை பாதுகாப்பதே எங்கள் நோக்கம். ஈரான் மக்களே, நீங்கள் தங்குமிடங்களிலேயே இருங்கள். வீடுகளை விட்டு வெளியே வர வேண்டாம். நாங்கள் எங்கள் வேலையை முடித்ததும் இப்போதுள்ள ஆட்சியை தூக்கி எறிந்து உங்கள் அரசாங்கத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். இது உங்களுக்கான ஒரே வாய்ப்பாக இருக்கும். Finally, to the great proud people of Iran, I say tonight that the hour of your freedom is at hand. Stay sheltered. Don't leave your home. It's very dangerous outside. Bombs will be dropping everywhere. When we are finished, take over your government. It will be yours to take. This will be probably your only chance for generations. ஈரான் ஆயுதங்களை போட்டுவிட்டு சரணடைய வேண்டும் அல்லது மரணத்தை சந்திக்க வேண்டும் என எச்சரித்தார் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். To the members of the Islamic Revolutionary Guard, the armed forces, and all of the police, I say tonight that you must lay down your weapons and have complete immunity, or in the alternative, face certain death. இதற்கு மத்தியில் ஈரான் மீதான தாக்குதல் குறித்து இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு நாட்டு மக்களிடையே உரை நிகழ்த்தினார். அவர் என்ன கூறினார் என்பதை பார்ப்போம். இஸ்ரேல் குடிமக்களே, சிறிது நேரத்துக்கு முன் ஈரானில் உள்ள பயங்கரவாத ஆட்சியால் ஏற்பட்டுள்ள அச்சுறுத்தலை அகற்றுவதற்கான நடவடிக்கையில் இஸ்ரேலும் அமெரிக்காவும் இறங்கி உள்ளன. שבוע טוב, אחיי ואחיותיי, אזרחי ישראל. הבוקר יצאנו, ישראל וארצות הברית, למבצע משולב להסרת האיום הקיומי על ישראל מצד משטר האייתולות באיראן. என்னுடைய சிறந்த நண்பர் அதிபர் ட்ரம்புக்கு அவரது வரலாற்று சிறப்புமிக்க தலைமைத்துவத்துக்காக நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். אני מודה לידידי הנשיא דונלד טראמפ על מנהיגותו ההיסטורית. הוא מנהיג שעומד במילתו. கடந்த 47 ஆண்டுகளாக அயத்துல்லா ஆட்சி இஸ்ரேலுக்கு அழிவு, அமெரிக்காவுக்கு அழிவு என்று கூச்சலிட்டு வருகிறது. அது எங்களது ரத்தத்தை சிந்த வைத்திருக்கிறது. பல அமெரிக்கர்களை கொலை செய்திருக்கிறது. தனது சொந்த மண்ணிலேயே தன்னுடைய சொந்த மக்களை படுகொலை செய்திருக்கிறது. במשך 47 שנים קורא משטר האייתולות מוות לישראל, מוות לאמריקה. הוא הקיז את דמנו, הוא רצח אמריקנים רבים והוא טבח בעמו שלו. இந்த பயங்கரவாத ஆட்சியின் கையில் மனித குலத்தை அச்சுறுத்தும் அணு ஆயுதங்கள் இருக்கக்கூடாது. היום כבר כולם מבינים, אסור שמשטר טרור רצחני זה יתחמש בנשק גרעיני שיאפשר לו לאיים על קיומנו ויאפשר לו לאיים על שלום האנושות כולה. எங்களது கூட்டு நடவடிக்கையால் ஈரானிய மக்கள் தங்கள் விதியை தாங்களே தீர்மானிக்கும் சூழல் உருவாகும். אנחנו יצאנו לקרב כדי לשנות מצב זה מן היסוד, לשים קץ לאיום. ולכן אני שוב פונה אליכם, אזרחי איראן. אל תחמיצו את ההזדמנות. זו הזדמנות של פעם בדור. இஸ்ரேல் குடிமக்களிடம் நான் வேண்டுகோள் விடுக்கிறேன். ஹோம் ஃப்ரண்ட் கமாண்டின் உத்தரவுகளை கவனமாக கேளுங்கள். அடுத்த சில நாட்களுக்கு சிங்கத்தின் கர்ஜனை, அதாவது த ரோர் ஆஃப் த லயன் நடவடிக்கையில் நாம் அனைவரும் சகிப்புத்தன்மையுடனும் மன உறுதியுடனும்
இருக்க வேண்டியது அவசியமாகும் என நெத்தன்யாகு தெரிவித்துள்ளார். אזרחי ישראל היקרים, לאורך כל מלחמת התקומה שאבתי כוח רב מהעמידה האיתנה שלכם. גם בימים הקרובים נידרש יחד לאותה עמידה איתנה, לאותה משמעת ברזל בשמירה על הוראות פיקוד העורף. 2003 சதாம் ஹுசைனுக்கு எதிராக அமெரிக்கா நடத்திய போருக்கு பிறகு மத்திய கிழக்கில் மிகப்பெரிய அமெரிக்க ராணுவ குவிப்பு தற்போது நிகழ்ந்திருக்கிறது. கடந்த ஜூன் மாதம் ஈரான் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியது. இது 12 நாள் போருக்கு வழிவகுத்தது. இறுதியில் அமெரிக்காவும் இஸ்ரேலுடன் இணைந்து கொண்டு ஈரானின் அணுசக்தி நிலையங்களை இலக்கு வைத்தது. ஈரானின் பாலிஸ்டிக் ஏவுகணைகளால் தனது நாட்டுக்கு ஏற்படும் அச்சுறுத்தல் குறித்து இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு சமீபத்தில் எச்சரித்திருந்தார். இதற்கு மத்தியில் இஸ்ரேலில் வசிக்கும் இந்திய குடிமக்கள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறும் தூதரகத்துடன் தொடர்பில் இருக்குமாறும் இந்திய அரசு அறிவித்திருக்கிறது. டெல் அவீவ் நகரில் உள்ள இந்திய தூதரகம் இது தொடர்பான அறிவிக்கையை வெளியிட்டுள்ளது. அந்த அறிக்கையில் என்ன கூறப்பட்டிருந்தது என்பதை பார்ப்போம். தற்போதைய பாதுகாப்பு சூழலை கருத்தில் கொண்டு இஸ்ரேலில் உள்ள அனைத்து இந்திய குடிமக்களை மிகுந்த விழிப்புடனும் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். அனைத்து குடிமக்களும் பாதுகாப்பான புகலிடங்களுக்கு அருகிலேயே இருக்குமாறும் தங்களது வீடுகள் அல்லது அலுவலகங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய பாதுகாப்பான இடங்கள் குறித்து தெரிந்து வைத்திருக்குமாறும் தூதரகம் கேட்டுக்கொள்கிறது. மறு அறிவிப்பு வரும் வரை இஸ்ரேலுக்குள் தேவையற்ற பயணங்களை தவிர்க்குமாறு இந்திய குடிமக்கள் அறிவுறுத்தப்படுகிறார்கள் என இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. அத்துடன் இந்திய தூதரகம் இந்திய குடிமக்களுக்கான 24x7 உதவி எண் மற்றும் மின்னஞ்சலை வெளியிட்டிருக்கிறது. ஆக மொத்தத்தில் மத்திய கிழக்கு பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. ஈரானின் அதி உயர் தலைவர் கொல்லப்பட்டு விட்டார். ஈரானே பெரும் பதற்றத்திலும் கொந்தளிப்பிலும் இருக்கிறது. அயத்துல்லா அலி கமேனியின் மறைவு ஈரானில் ஜனநாயகம் ஏற்படுவதற்கு வழி ஏற்படுத்தி இருக்கிறது. கிட்டத்தட்ட பல ஆண்டுகளுக்கு முன்பாக, பல தசாப்தங்களுக்கு முன்பாக மன்னர் ஷாவுடைய ஆட்சி முடிந்ததற்கு பிறகு ஒரு சமய ஆட்சியின் சகாப்தம் உருவானது. இப்போது அந்த சகாப்தம் முடிவுக்கு வந்திருக்கிறது. அடுத்த சகாப்தம் ஜனநாயக சகாப்தமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நன்றி, வணக்கம். கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம்.